வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில பெண்களின் மார்பகங்களின் ஏற்படும் புண்ணிற்கான ஒரு மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா மார்பகங்கள்ல புண்ணு ஏற்பட்டாவே ஒரு குத்தல் இருந்துட்டே இருக்கும். நிறைய மருந்துகள் உபயோகப்படுத்தினேன் சார், எனக்கு இந்த இந்த புண்ணு சரியாகலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கண்கண்ட மருந்தாக, சிட்கா மருந்தாக பாட்டி வைத்திய முறையிலே அக்காலத்திலே கானம் வாழை என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இந்த கானம் வாழை மிகச் சிறந்த ஒரு காயக்கல்ப மருந்து என்று சொல்லலாம். இது நிலங்கள் ஓரம் ஆத்தெல்லாம் மிகச் சாதாரணமாக விளையக்கூடியது. ஒரு கைப்பிடி அளவிற்கு கானம் வாழையை இதற்காக எடுத்துக்கொள்வோம். அதனோடு கூட வசம்பு சூரணத்தை சிறிதளவு எடுத்துக்கொண்டு, கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு, கிச்சிலிக்கிழங்கு சூரணத்தை சிறிதளவு எடுத்துக்கொண்டு, மேலும் இதனோடு கூட கீழ்காய் நல்லி என்று சொல்லக்கூடிய, கிராமத்துல கீழாநல்லின்னு சொல்லுவாங்க, இந்த கீழாநல்லி ஒரு நெல்லிக்காய் அளவிற்கு, ஒரு சிறு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நெல்லிக்காய்னா புரியாது இல்லையா, அதனால ஒரு சிறு கைப்பிடி அளவிற்கு கீழாநல்லியினுடைய இலைகளை எடுத்து அனைத்தையும் நன்றாக அரைத்து மிக்சியில கூட நீங்க அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு எங்க அந்த மார்பகங்களில் ரணம் இருக்கின்றதோ அந்த பகுதிகள் முழுவதும் நீங்க மேற்பூச்சி மருந்தாக உபயோகப்படுத்துங்க. குளிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு இது உபயோகப்படுத்தலாம். இல்லை இரவு நீங்க இதை அப்ளை பண்ணிட்டு காலையில குளிச்சிடலாம். அப்படி இந்த மருந்தை உபயோகப்படுத்தும் போது காரமான உணவுகளை தவிர்த்து, மாவு பண்டங்களை தவிர்க்க வேண்டும். துரித உணவுகளை தவிர்த்து இம்மருந்தை மேற்பூச்சி மருந்தாக பெண்கள் உபயோகப்படுத்தும் போது மார்பகங்களில் இருக்கின்ற புண்ணை குணப்படுத்தும்.